திருக்காட்கரை. இந்த திருக்காட்கரை அப்படின்ற பார்க்கும்போது இங்க மூலவர் யாருன்னா காட்கரையப்பன் நின்ற திருக்கோலம், தெற்கே திருமுக மண்டலம், பெருஞ்செல்வ நாயகி தாயார், வாத்சல்யவல்லி, புஷ்கல விமானம், கபில தீர்த்தம், நம்மாழ்வார். என்னன்னா இங்க பெருமாள் எப்படி எழுந்தருளறார் அப்படின்னா, கபில மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். சாங்கிய யோகத்தை வளர்த்தவர். இவர் யார் அப்படின்னாருன்னா பெருமாளோட ஸ்வயம் சக்தி அவதாரம் தான் கபிலர். அந்த மகரிஷி பெருமாளை நோக்கி தபஸ் இருக்கார். அவருக்காக வேண்டி பெருமாள் இங்க வாமனனாக காட்சி தரார். குள்ளமா வாமனன் அதிதிக்கும் மகனாக இவர் பிறந்திருப்பார். அதிதி கஷ்யப்பருக்கு மகனாக வாமனன். இங்க பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது வாமன ரூபியாக இருக்கார். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வாமன ரூப ஸ்தலங்கள்னு சொல்லுவா. முதல்ல பார்த்தீங்கன்னா பலி மகாராஜா, அவர் யாருன்னா பிரகலாதனோட பேரன். அவர் பெரிய யாகம் நடத்துவார். அங்க வாமன ரூபியான பகவான் அவர்கிட்ட தானம் கேட்பார். எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு சொல்லிட்டு. அந்த தானம் கேட்கிற இடம் தான் இந்த திருக்காட்கரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் அடியினால பூமியை அளப்பார். அது சீர்காழின்ற இடம். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா வானத்தை அளப்பார். அது உலகளந்த பெருமாள் சொல்லிட்டு வானத்தை அளக்கிறது திருக்கோவலூர். திருக்கோவலூர் கஷேத்திரத்துல வானத்தை அளக்கிற மாதிரி காலை உயர்ந்து நீட்டி, அதாவது 360 ஆங்கிள்ஸ்க்கு காலை நீட்டின்னு இருப்பாரு. அது பார்த்தேன்னா திருக்கோவலூர். அடுத்தது பார்த்தேன்னா இந்த பலியோட தலையை அழுத்தி அவனை பூமிக்குள்ள தள்ளுவார். அது உலகளந்த பெருமாளாக காஞ்சிபுரத்துல. இத மாதிரி 4 வாமன அவதாரத்துல இந்த 4 உண்டு. இந்த 4 ரூபமும் ஒரு இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பலி சக்கரவர்த்தி பெருமாள் வாமன பெருமாள் பலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் கேட்கிற இடம் இது. இங்கதான் அது பலி சக்கரவர்த்தியோட யாகம் அடைந்த யாக சாலையும் உண்டு இந்த இடத்துல. இங்க என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாமனன் கிட்ட பலி சக்கரவர்த்தி கேட்டிருப்பாரு, அப்பா அவர் என்ன பண்ணுவாரு, கடைசியா இவர் தலையை அழுத்தி பூமிக்குள்ள பாதாள லோகத்துக்கு அழுத்திடுவார் பலி மகாராஜாவை. அங்க அவர் ராஜாவா இருப்பாரு. கடைசியா பாதாள லோகத்து ராஜா பலி சக்கரவர்த்தியா இருப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, அப்பா என்னால என் நாட்டை விட்டு பிரிய முடியாது, எனக்கு ஒரு வரம் தான், நான் வருஷத்துல ஒரு நாள் என் மக்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்பார். அதனால ஆவணி மாச திருவோண நட்சத்திரத்துல பலி சக்கரவர்த்தி வாமனன் அருணால பூமிக்கு பாப்பார். அதுதான் திருவோண பண்டிகையா இன்னைக்கும் கேரளத்துல கொண்டாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வியாபாரி இருந்தாராம். அந்த வியாபாரி பாத்தீங்கன்னா அவர் பெரிய வாழை மர தோட்டம் வச்சிருந்தாராம். அந்த வாழையில ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா குலை தள்ளாத வாழை மரத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், பழமும் இல்ல காயும் இல்ல. அதனால அவரு ஒரு பெரிய தங்க வாழை குலைய பெருமாளுக்கு பரிசாக சமர்ப்பிக்கிறாராம். அந்த பெருமாளோட நேத்திர கடாட்சம், பெருமாளோட கண் பார்வை அந்த தங்கத்தால் ஆன அந்த வாழை குலா மேல பட்டு இப்ப அவரோட வாழை மர தோட்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாழை மரம் கொலை தள்ளிடுறதாம். பெருமாளோட நேத்திர கட்டாட்சத்தினால அங்க அந்த பழம் வளர்ந்ததுனால அதுக்கு நேத்திர பழம்னு பேரு. பிற்காலத்துல அதுதான் மழுவி நேந்திர பழம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது இப்படிதான் வந்ததான். இங்கேருந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் திருவஞ்சிக்களம்ன்ற ஒரு கஷேத்திரம் இருக்கு. அது நம் குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர். இங்க 9ஆம் 10 6ஆம் திருவாய்மொழியில நம்மாழ்வார் இந்த பெருமாளை பத்தி 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவி கமழ் திருக்காட்கரை மருவிய மாயன் தன் மாயம் நினைந்துரே.